ஒரு மனிதன் அதிர்ஷ்டத்தோடு இருக்கணும்னா அவங்க ஜாதகத்துல அதிர்ஷ்டங்கள் இருக்கணும். ஜாதகத்துல அதிர்ஷ்டங்கள் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்றால் எல்லாருக்குமே எல்லா நேரமும் நல்லா இருக்காது. யானைக்கும் அடிசருக்குன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை என்பது ஒரு வண்டி சக்கரம் மாதிரி. ஒருத்தருக்கு ஒரு நேரம் நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு நேரம் நல்லா இருக்கும். நம்ம கடமையை செஞ்சால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். அதிர்ஷ்டத்தோட வாழ்வது ராசியா லக்னமா நட்சத்திரமான்னு கேட்டீங்க, அப்படிலாம் கிடையாது. அது மாதிரி கேட்கக்கூடாது. ஜென்ரலாக அது மாதிரி கேள்வி கிடையாது. நம்ம ராசியை எதுக்கு பார்க்கணும்னா கோச்சார பலன் பார்க்கறதுக்கு ராசியை பார்க்கணும். இல்ல நான் சொல்றேன், சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் கேள்வி கேளுங்க. கோச்சார பலன் பார்க்கறதுக்கு இப்போ நம்ம டிவியில யூடியூப்ல பத்திரிகையில ராசி பலன் வர்றது, கோச்சார பலன் பார்க்கறது ராசியை பார்க்கணும். ஜாதக பலன் பார்க்கறது லக்னத்தை பார்க்கணும். தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கறோம்ல, அந்த தனிப்பட்ட ஜாதக பலன் பார்க்கறதுக்கு லக்னத்தை பார்க்கணும். நட்சத்திரம் என்பது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியை உங்களுக்கு ராசியோட உட்பிரிவு தான் நட்சத்திரம். அதனால நம்ம நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோமோ அதில் அந்த நட்சத்திரம் எந்த ராசியில் வருதோ அதை கோச்சார பலன் பார்க்கறதுக்கும் லக்னத்தை வச்சு ஜாதகத்தை பார்க்கறதுக்கும் வச்சுக்கணுமா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு வளமான பலன்கள் அடையிறதுக்கு ஒரு திறமை வாய்ந்த ஜோதிடர்களை பார்த்து நமக்கு எந்த நேரம் நல்லா இருக்குன்னு பார்த்து அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அதிர்ஷ்டத்தை அடையணும்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்ம இங்கே அதிர்ஷ்டத்தை அடையணும்னா ஒருத்தர் தொழில் தொடங்கணும்னா அவங்க சரியான ஜோதிடரை பார்த்து எனக்கு தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இருக்கா, என் பேரில் தொழில் தொடங்கலாமா, என் பேரில் தொழில் தொடங்கினா நல்லா இருக்குமா, என் பேரில் தொழில் தொடங்க வேண்டாம்னா யார் பேரில் தொடங்கினா நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு அவங்க பேரில் தொழில் செய்கிறதுக்கான யோகங்கள் இல்லாட்டாலும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி பேரில் யோகம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு அப்பா பேரில் யோகம் இருக்கலாம், அம்மா பேரில் யோகம் இருக்கலாம், கூட பிறந்தவங்களால் அனுகூலங்கள் இருக்கலாம். அதனால் உங்களுக்கு தொழில் யோகம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தொழில் யோகம் இருந்தால் நீங்களே நேரடியாக தொழில் தொடங்கி வெற்றி அடையலாம். All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now.